Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இது பார்த்தா ப்ரீமியம் வெஜ் ஹக்கா ஃபிஷ் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். ஃபிஷ் ஆட் பண்ணி நூடுல்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்படி கட் பண்ணணும். பாரு, இப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒன்று போடும். கொஞ்சம் உப்பு போட்டணும். அப்போ இப்படி கொஞ்சம் உப்பு போட்டு அப்போ தான் நல்லா பாயில் பண்ணி ஹாஃப் பாயில் இருக்கணும். இது சன்ஃப்ளவர் ஆயில் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணி அப்போ உப்பு இப்படி தான் நம்ம ஸ்கேட்டர் பண்ணணும். அதை அப்புறம் தான் நல்லா பாயில் ஆகும். இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் மாற்றி பண்ணணும். இப்படி மாற்றி அப்போ தான் நல்லா பாயில் ஆகும். ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு தான் பார்க்கலாம். ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இதை போதும். இதை பாரு, இதை போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ தண்ணி, கூலிங் தண்ணி தண்ணியில் ஃபில்டர் பண்ணிச்சு. பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த பச்சை தண்ணி திருப்பி மேலே வாஷ் பண்ண. அப்போ தான் இப்போ சரியாயிடுச்சு. சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த மத்தி ஃப்ரை பண்ணுறக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிச்சு. அப்புறம் சூடு ஆயிடுச்சு தான் மத்தி ஃப்ரை பண்ணணும். இந்த வெஜிடபிள் ஃப்ரை பண்ணுறக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டணும். வெள்ளைப்பூண்டு ஒரு கை, இஞ்சி ஒரு கை, நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை மிளகாய் 3 யூஸ் பண்ணேன். சின்ன கட் பண்ணேன். இந்த சைடில் மாற்றணும், வேறு சைடில் மாற்றணும். வெங்காயம் ஒரு கை, பீன்ஸ் ஒரு கை, அப்போ கேரட் ஒரு கை, கேப்சிகம் 1 யூஸ் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த முட்டைக்கோஸ் ஒரு கை, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த மீனை சரியாயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நினச்சி இந்த நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எதுக்கெல்லாம் இப்போ தக்காளி ஒரு தக்காளி, ಉಪ್ಪು 1 ಟೀಸ್ಪೂನ್,
இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம கவர் பண்ணணும். அதை நல்லா பாயில் இருக்கிறதுக்கு கவர் பண்ணணும். இந்த தலை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஃப்ளேஸ் மாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த தார்ன்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடாது. இதை வைக்கணும். ஃப்ளேஸ் மாத்திரம் யூஸ் பண்ணணும். இது இப்போ பார்க்கலாம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸ் வைக்கணும். இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மேலே நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு டீஸ்பூன் இந்த ரெட் சில்லி சாஸ், சரியா? ஒரு டீஸ்பூன். The dark soya sauce. Two teaspoon dark soya sauce. Okay. The pasta pizza red sauce. 1 teaspoon. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஓகே. இப்போ போதும். இப்போ நூடுல்ஸ் முடிஞ்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நூடுல்ஸ் செஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ பாரு, நல்லா சூப்பர் கலர் ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட் பண்ணும்போதும் நல்லா டேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.